உலகெங்கிலும் உள்ள நமது புரட்சித் தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவருடைய ரசிகர்களுக்கு நமது எம்ஜிஆர் விகேஆர் யூடியூப் சேனல் மூலமாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி பல்வேறு வீடியோக்கள் நான் பதிவிட்டுள்ளேன். அவருடைய சாதனைகள், அவர் சந்தித்த சோதனைகள், அந்த சோதனைகளை அவர் எவ்வாறு முறியடித்தார், எல்லாவற்றையும் நான் ஏற்கனவே எனது வீடியோ மூலம் தெரியப்படுத்தியுள்ளேன். முதலில் வெளிநாடுக்கு சென்றுவிட்டு அந்த வெளிநாட்டிலே இருக்கக்கூடிய ஒருவனை புரட்சித் தலைவர் அறைந்தார் என்பது ஆச்சரியமான ஒரு விஷயம். யாரும் வெளிநாட்டுக்கு சென்று விட்டு அங்கே இருக்கக்கூடிய குடிமகனை அறையக்கூடிய தைரியம் யாருக்கும் வராது. ஆனால் தலைவர் இதை செய்தார். எப்படி என்றால், உலகம் சுற்றுவாழ்வின் படத்துக்காக அவர் ஜப்பான் எக்ஸ்போவில் 1970 அந்த டயத்தில் ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருந்தபோது அவர் சந்திரகலா அவர்களோடும் மஞ்சுளா அவர்களோடும் தலைவர் நடனம் ஆடிக்கொண்டிருந்தார். அப்போது ஷூட்டிங்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த மஞ்சுளா அவர்கள் அருகில் ஒரு ஜப்பானியர் ஒருவர் குடித்துவிட்டு வந்து அவர்கள் மேல் ஏதோ கையை தொட முயன்றதாக தலைவர் அதை பார்த்து விட்டார். கை தொட முயன்றார், தலைவர் அதை பார்த்து விட்டார். உடனே பாய்ந்து சென்று அந்த ஜப்பானியர் கன்னத்தில் அரைந்து தள்ளிவிட்டார். எந்த காரணத்தை கொண்டும் நமது நடிகைகள், நமது தமிழ் தாய் குலங்கள் எந்த விதத்திலுமே அவமானப்படக்கூடாது என்பதற்காக வெளிநாட்டுக்கு படப்பிடிப்பு சென்றதை பற்றி கவலைப்படாமல் அங்கு ஒரு அறைந்து அவரை திருத்தி அனுப்பினார். அதேபோல் நமது புரட்சித் தலைவர் அவர்கள் அதே ஜப்பானில் ஒரு ஸ்டண்ட் வீரர் ஒருவர் அடிபட்டு இறந்து விட்டதை கேள்விப்பட்டு உடனே ஷூட்டிங்கை கேன்சல் செஞ்சுட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போய் அந்த தாய்லாந்து வீரருக்கு அவருடைய மலர் வளையம் வைத்து அவர் இறந்து போன அந்த தாய்லாந்து வீரருக்கு அஞ்சலி செலுத்தினார். அவர் இந்த படப்பிடிப்புக்கும் அந்த படப்பிடிப்புக்கும் சம்மந்தமே கிடையாது. அது தாய்லாந்து ஷூட்டிங்கு, இது வேறு ஷூட்டிங்கு, தமிழ் பட ஷூட்டிங்கு. அந்த ஸ்டண்ட் நடிகருக்கு இவர் போய் ஹெல்ப் பண்ணுங்கிற அவசியமோ அவருடைய இது பண்ணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஆனால் தலைவர் அதை போய் பண்ணார். மனிதநேயமிக்குள்ள ஒரு மனிதர் புரட்சித் தலைவர் என்பதை நம்ம மறந்து வரக்கூடாது. நன்றி, வணக்கம்.